ஹாய். இன்னைக்கு வீடியோல எத பத்தி உங்கூட ஷேர் பண்ணிக்க போறேன்னா, லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன கூலி படத்த பத்தினது தான். என்னப்பா போன வாரம் வந்த படத்துக்கு இந்த வாரம் ரிவ்யூ சொல்லிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான ரீசன் நான் லாஸ்ட்ல சொல்றேன். யூசுவலா வந்து எந்த ஒரு புது படம் வந்தாலும், அது எந்த மாதிரியான படம் வந்தாலுமே, அதுக்கு போலாமா வேணாங்கிறத நாங்க எப்படி முடிவு பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோட அந்த பப்ளிக் ஆடியன்ஸோட ரிவ்யூ கேட்டுட்டு தான் அத முடிவு பண்ணுவோம். ஸோ ரொம்ப நெகட்டிவா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் அந்த படத்துக்கு போமாட்டோம். ஓரளவுக்கு மிக்ஸ்ட் ரிவ்யூ இருந்துச்சா தான் அந்த படத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவோம். பட் இந்த படத்துக்கு அந்த மாரி எந்த ஒரு ரிவ்யூ, எந்த ஒரு ஃபீட்பேக்குமே கேட்கல. ஃபர்ஸ்ட் டே இந்த படத்துக்கு போலான்னு சொல்லி நாங்க முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட ஸ்டார்ஸ் தான். சூப்பர் ஸ்டார் சத்யராஜ், அதுக்கப்புறம் அமீர் கான், நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன் சொல்லி எல்லாருமே பிக் ஃபேன். அண்ட் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் சூப்பர் ஸ்டாரும் சத்யராஜ் வேற நடிக்கிறாங்க. அண்ட் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன் வேற அப்படிங்கிறப்ப, இது உண்மையா எப்படி தியேட்டர்ல வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத டைரக்ட்டாவே நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிறதுனால, ஒரு சின்ன ரிவ்யூ கூட பார்க்கல. அது மட்டும் இல்லாம லோகேஷ் கனகராஜ் மூவினாலே வந்து ஏதாவது ஒரு டீகோட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாய்லர் பண்ணி விட்டுருவாய்ங்க. ஸோ அதனால ஒரு சின்ன ரிவ்யூ, ஃபீட்பேக்லாம் கேட்காம அப்படியே பிளெயினா பிளாங்க்கா தான் இந்த படத்துக்கு போய் பார்த்தோம். ஸோ அப்படி போய் பார்த்து இந்த படம் எந்த அளவுக்கு எங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு, அண்ட் இந்த படத்துல இருக்கக்கூடிய பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, இது எதுலலாம் வீக்கா இருந்துச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் வெல்கம் டு ஏஜே டாக்ஸ். நான் உங்கள் ஏஜே. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணும்னா, சூப்பர் ஸ்டாருடைய ஃப்ரெண்ட் தான் சத்யராஜ். அவர் வந்து இறந்து போயிறாரு. அவரோட இறப்புக்கு போய் பார்க்குறப்ப தான் அவர் வந்து நார்மலா இறக்கல. அவர யாரோ கொலை பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு விஷயம் சூப்பர் ஸ்டாருக்கு தெரிய வருது. ஸோ அவர வந்து யார் கொலை பண்ணாங்க? என்ன ரீசனுக்காக கொலை பண்ணாங்க? ஆனா அவங்கள வந்து சூப்பர் ஸ்டார் எப்படி பழிவாங்கினார்? அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி. இப்ப இந்த ஒன்லைன் ஸ்டோரிய கேட்கிறப்பயே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில அடிச்சு துவைச்சு எடுத்த ஒரு பேசிக் கான்செப்டான பெர்சனல் ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படிங்கிறது தான். இப்ப இந்த பெர்சனல் ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படிங்கிறதுனால எடுத்துக்கிட்டாலே, அந்த ஹீரோடைய சர்க்கிள்ல இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபர வந்து வில்லன் கேரக்டர் கொண்டுடுவாங்க. அந்த வில்லன வந்து இவர் எப்படி பழிவாங்குறார் அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட்டா இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட்ல எவ்வளோ நெறைய படங்கள் வந்துருச்சு. தமிழ் சினிமால மட்டும் இல்லாம, உலக சினிமாலயே நெறைய அதர் லாங்குவேஜ்லயுமே நெறைய படங்கள் வந்துருச்சு. ஸோ அதே கான்செப்ட்ட தான் இவங்க மறுபடியும் எடுத்திருக்காங்க. பட் என்னதான் கான்செப்ட் பழசா இருந்தாலும், அத வந்து ஸ்க்ரீன் பிளேல நல்ல விதமா வந்து ஒரு டைரக்டரால பிரசன்ட் பண்ணிற முடியும். ஸோ அதுபோல இந்த படத்துல ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி நமக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காரா லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லன்னு தான் சொல்லுவேன். ஸோ அதுதான் மிகப்பெரிய டிசப்பாயின்ட்மென்ட்டா எனக்கு இருந்துச்சு. யூசுவலா வந்து லோகேஷ் கனகராஜோடைய மத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது கைதி அண்ட் மாநகரம் அத எக்செப்ட் பண்ணிட்டு மத்த படங்கள்லாம் எடுத்துக்கிட்டா கூட, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ன்னு பார்த்தோம்னா, அது ஓரளவுக்கு இன்ட்ரஸ்டிங்காவும், கிரிப்பாவும் தான் போகும். செகண்ட் ஹாஃப் தான் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேக் அடிக்கிற மாரி இருக்கும். இல்லன்னா கொஞ்சம் லென்த்தியான போர்ஷனா இருக்கிற மாரி இருக்கும். பட் இந்த படத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் 2மே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஆவரேஜா தான் எனக்கு ஃபீல் ஆனுச்சு. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கிடையாது. ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சீன்ஸ் பெருசா கிடையாது. ஒரு கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரியான அப்படியே எதுவுமே இல்லாதனால, ரொம்ப ஆவரேஜா தான் இந்த படம் எனக்கு பார்க்குறப்ப எனக்கு ஃபீல் ஆனுச்சு. அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல ஒரு சில பேசிக்கான விஷயங்கள்லாம் வந்து வீக்கா அமைஞ்சது தான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்டோரி. இது வந்து ஒரு அடிச்சு துவச்சு எடுத்த கதை தான். பட் லோகேஷ் கனகராஜ் அவரோட படத்திலேயே இந்த கான்செப்ட்ட மறுபடியும் மறுபடியும் அடிச்சு துவச்சிட்டு இருக்காரோ! அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் தான் அந்த படம் பார்க்குறப்ப எனக்கு வந்துச்சு. ஏன்னா, லோகேஷ் கனகராஜோட எல்லா படங்களுமே ஒரே ஃப்ரேம், ஒரே ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆனுச்சு. பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ண போவாரு. அதுல பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மக்லிங் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கேங் இருக்கும். ஸோ, அத அவரு ஃபேஸ் பண்றப்ப, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டான் வருவாரு, ஒரு கேமியோ ரோல. ஸோ, இது வந்து எல்லா படத்துலயுமே ஒரே மாரி ரிப்பீட்டேஷன் ஆகிட்டு இருக்கிற மாரியே எனக்கு இருந்துச்சு. அண்ட் எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, இந்த கூலி படமும், விக்ரம் படமும் நெறைய இடத்துல எனக்கு கனெக்ட் ஆனுச்சு. நீங்க வந்து விக்ரம் படத்துல பார்த்தீங்கன்னா, கமல் சார் பார்த்தீங்கன்னா 30 வருஷம் வந்து அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற மாரி காட்டுவாங்க. இதுல இவரு 30 வருஷம் ஆஃப்லைன்ல இருக்கிறதா சொல்றாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, அவருடைய பையன கொன்னதுக்காக தான் அவர் ரிவெஞ்ச் எடுப்பாரு. இதுல இவரோட ஃப்ரெண்ட கொல்றதுக்காக ரிவெஞ்ச் எடுப்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் வரும். அது வந்து பாசிட்டிவான ரோல் இருக்கும். இதுல வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் வந்து நெகட்டிவான ரோல் இருக்கும். அண்ட் ஃபைனலா பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு டான் கேரக்டர் கேமியோ ரோல்ல சூர்யா வருவாப்ல. இதுல வந்து ஒரு பெரிய டான் கேரக்டர்ல அமீர் கான் வராப்ல. இது மாரி நெறைய விஷயங்கள் வந்து படம் பார்க்குறப்ப வந்து, இது வந்து விக்ரமோட நெறையா சீன்ஸ் வந்து கனெக்ட் ஆகுதே அப்டிங்கிற மாரியான ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ லோகேஷ் கனகராஜோடைய எல்லா மூவிலுமே இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரே மாரி வரதுனால, படத்தோட அவுட்லைன நம்மளால ஓரளவுக்கு அசெம்ப்ட் பண்ணிற முடியுது. ஸோ ஓகே, கதை வந்து இப்படிதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இது இப்படி டிராவல் ஆகுது. ஸோ இப்படிதான் இது முடியுமோ அப்படிங்கிற மாரியான ஒரு ஜெனரல் அசம்ப்ஷனுக்கு நம்மளால வந்துர முடியறதுனால, படம் பார்க்குறப்ப நம்ம ஏதோ ஒரு புது படம் பார்க்குறோம் அப்படிங்கிற மாரியான இன்ட்ரெஸ்டிங் வந்து படம் பார்க்க கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுருது. அண்ட் 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான். யூசுவலா வந்து என்ன மாரியான அடிச்சு துவச்சு எடுக்கப்பட்ட கதையா இருந்தாலும், அத ஸ்க்ரீன் பிளேல ஒரு சில பட்டி டிங்கரிங் வேலையெல்லாம் பார்த்து, ஒரு நல்ல விதமாவே ஒரு டைரக்டரால நமக்கு பிரசன்ட் பண்ணிற முடியும். ஸோ அதுபோல லோகேஷ் கனகராஜ் இதுல ஏதாவது பண்ணியிருக்கிறாரான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயமுமே அப்படி இல்ல. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, சூப்பர் ஸ்டாரோடைய சர்க்கிள்ல இருக்கக்கூடிய ஒரு சில பேர கடத்திருவாங்க. ஸோ வந்து அந்த கடத்தினவங்கள வந்து சூப்பர் ஸ்டார் எப்படியும் காப்பாத்திருவாரு அப்படிங்கிறது நமக்கு மட்டும் கிடையாது. கடத்தினவங்களுக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்ப அவர் அத எப்படி காப்பாத்துறாரு? என்ன மாரியான ஹர்டில்ஸ ஃபேஸ் பண்ணி தாண்டி அவங்கள வந்து புரொடெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத தான் படத்துல சீனா வச்சிருக்கும். பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல அந்த மாரி சீன்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் ஃபோன் எடுத்து பேச சொல்லுவாங்க. அவங்கலாம் அங்க இருக்கிறாங்களான்னு பார்க்க சொல்லுவாங்க. இருக்க மாட்டாங்க. அதான் நமக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அதேபோல ஒரு பெரிய ஹைடிங் ரூம்ல வந்து நெறைய கோல்டு, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட், பணம் இதெல்லாம் வந்து இருக்கும்.
ஸோ அதுவுமே வந்து சூப்பர் ஸ்டார் வந்து எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. அதுவுமே எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறத படத்துல சீனா காட்டியிருக்க மாட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா, அப்படியே டிட்டோ ஜெயிலர் படத்துல ஒரு சீன்ஸ் வரும். ஸோ அதே போல தான் இருந்துச்சு. ஸோ இது மாரி படத்துல வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லா அவங்க குடுத்திருந்தா கூட, இந்த படம் வந்து கொஞ்சம் இன்னும் ஓரளவுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸ்க்ரீன் பிளேவும் பார்த்தீங்கன்னா, அப்படியே யூசுவலா இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் பிளேவாவும், ரொம்ப வீக்கா இருந்த ஸ்க்ரீன் பிளேவாவும் இருந்ததுனால, படம் பார்க்கறதுக்கு நமக்கு ஒண்ணும் அந்த அளவுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட்டா இல்ல. அடுத்து இந்த படத்தோட மெயின் வீக்னஸ் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து வில்லன் கேரக்டர் தான். இதுல வந்து சௌபின் வராரு, அதுக்கப்புறம் நாகார்ஜுனா வராங்க, அமீர் கான் வராங்க. 3 பேர்ல யாராவது ஒருத்தவங்களாவது ஒரு பெரிய பவர்ஃபுல்லான வில்லன் கேரக்டரா இருக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க கூட கிடையாது. சௌபினுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு இன்ட்ரோவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சீன் வரும். அதாவது அவர் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்ப வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அவருக்கு வரும். அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பாட அப்படியே போட்டுட்டு, அப்படியே நடந்து போய் கை கழுவிட்டு, மைக்ல வந்து ஒரு அனவுன்ஸ்மென்ட் குடுப்பாரு. ஸோ அந்த சீன்ல பார்த்தீங்கன்னா, அவரு தான் இந்த படத்துல மிகப்பெரிய வில்லன் அப்படிங்கிற மாரியான அசம்ப்ஷன் நமக்கு வந்திருக்கும். ஆனா அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா, படத்துல வந்து அவருடைய பண்ற விஷயங்கள்லாம் பார்க்கிறப்ப, அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஒரு சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய டான் மாரி, ஒரு பெரிய வில்லன் மாரி காட்டுவாங்க. அடுத்த சீன்ஸ்ல அவர் வந்து நாகார்ஜுனாவோடயே இருக்கக்கூடிய அந்த சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஒரு காமெடியன் அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம் மாரி தான் நமக்கு பார்க்குறப்ப எனக்கு ஃபீல் ஆனுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த மோனிகா சாங்லயும் ஆட விட்டுருப்பாங்க. ஸோ அந்த சீன்ஸ்லாம் வந்து தேவையே இல்லாத சீன் மாரி தான் படம் பார்க்குறப்ப எனக்கு ஃபீல் ஆனுச்சு. மோனிகா சாங்ல வந்து பார்த்தீங்கன்னா, பூஜா ஹெக்டே ஆடுனத விட இவரு தான் அதிக நேரம் ஆடிட்டு இருந்தாரு. அதெல்லாம் கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவருக்கு மேல வரக்கூடிய கேரக்டர் தான் நாகார்ஜுனா. சைமன் கேரக்டர்ல வருவாரு. ஸோ இவருக்கு மேல அவர் இருக்கிறாருன்னா, அந்த வில்லன் கேரக்டர் இன்னும் பவர்ஃபுல்லா தானே இருக்கணும். பார்த்தீங்கன்னா, இவர விட அவர் ரொம்ப கம்மியா தான் இருக்கிறாரு. நெறைய சீன்ஸ்ல வந்து அவர பார்க்குறப்ப வந்து ஒரு வில்லன் அப்படிங்கிற மாரியான ஒரு ஃபீலே நமக்கு வர மாட்டேங்குது. பழைய ரட்சகன் படத்துல எப்படி பார்த்தோமோ, அதே போல ஒரு ஹீரோ மாரியான ஒரு லுக்லயே தான் இருக்காரு. ஆனா அவரும் சூப்பர் ஸ்டாரும் வரக்கூடிய சீன்ஸ்லாம் கூட, இவர விட அவர் தான் பவர்ஃபுல் அப்படிங்கிற மாரியான ஃபீல்லாம் வரல. 2 பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா போயிட்டு இருக்கிற மாரி தான் பல சீன்ஸ்ல வந்து அந்த படத்துல காட்டுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அமீர் கான் கேரக்டர். அமீர் கான் கேரக்டர் வந்து அது தேவையே இல்ல அப்படிங்கிற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆனுச்சு. ஏன்னா வந்து சைமன் கேரக்டர் கிட்ட வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ஷிப்லயே வந்து ஃபிளாஷ்பேக்க ஓப்பன் பண்ணிடுவாரு. ஸோ அப்பயே வந்து அவரால கம்ப்ளீட்டா அந்த விஷயத்த சொல்லி முடிச்சிட முடியும். ஸோ அது மாரி சொல்லியிருந்தா படம் அதோடயே முடிஞ்சிருக்கும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அமீர் கான் அப்படிங்கிற ஒரு கேமியோ ரோல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே, அந்த சீன 2ஆ உடைச்சு, அந்த எக்ஸ்ப்ளனேஷன வந்து தனி சீனா வச்சு, அதுல வந்து அமீர் கான பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சரி பிளேஸ் பண்ணாங்களே, அவருக்காவது ஏதாவது ஒரு பெரிய லெவல்ல பவர்ஃபுல்லான ஒரு சீன்ஸா அது இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் கிடையாது. நம்ப விக்ரம் படத்துல பார்த்தீங்கன்னா, ரோலக்ஸ் சூர்யா வரக்கூடிய அந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். ஸோ அதுல வந்து ஹீரோவும், வில்லனும் எந்த ஒரு இடத்துலயுமே டைரக்டும் ஃபேஸ் டூ ஃபேஸ் பண்ணிக்க மாட்டாங்க. பட் நமக்கு என்ன ஃபீல் வரும்னா, இவன் தான் வில்லன் அப்படிங்கிற மாரியான ஒரு ஃபீல் வந்து அந்த இடத்துல ரோலக்ஸ் கேரக்டர் பார்க்குறப்ப நமக்கு வரும். பட் இதுல அமீர் கான பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாரி எந்த ஒரு ஃபீலுமே வராது. அவர் கழுத்துல கத்தி எடுத்து வச்சுட்டு, "நல்லா இருக்கீங்களாண்ணா?" அப்படின்னு கேட்டுட்டு போயிருவாரு. ஸோ இந்த மாரி பேசிக்கான விஷயங்களே படத்துல ரொம்ப வீக்கா அமைஞ்சது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் மைனஸ்ன்னு நான் சொல்லுவேன். அண்ட் 2வது மைனஸ் பார்த்தீங்கன்னா, படத்துல நெறைய சீன் நம்ம பார்க்குறப்ப கொஸ்டின் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் ஏன் பண்ணாங்க? எதுக்காக பண்ணாங்க? சூப்பர் ஸ்டார் வந்து ஏன் 30 வருஷம் விலகி இருக்காரு? அவருடைய பொண்ணு வந்து ஏன் சத்யராஜ் கிட்ட வளர்றாங்க? அப்படிங்கிற மாரி நெறைய கொஸ்டின்ஸ் வந்து படத்துல ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாம சைமன் கேரக்டர் வந்து இவர வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க? அந்த ஒரு போலீஸ் ஸ்பைய வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க? அப்படிங்கிற மாரியான கொஸ்டின் நெறைய ரைஸ் ஆயிட்டு இருக்கும். பட் அதுல ஒரு சில சீன்ஸ்க்கு வந்து படத்திலேயே அவங்க வந்து ஆன்ஸர் குடுத்துருக்காங்க. அந்த ஒரு சில டயலாக்ஸ வந்து ரொம்ப மைன்யூட்டா நோட் பண்ணி பார்த்தோம்னா, சத்யராஜ் சொல்லி இவர் கேட்காம போனதுனால தான் இவங்க 2 பேருக்கும் அந்த 30 வருஷம் கேப் ஏற்பட்டிருக்கு. அண்ட் அங்க போய் சூப்பர் ஸ்டாரோடைய குரோத் பெரிய லெவல்ல இருந்ததுனால, அதனால இவருக்கு எந்த பாதிப்பும் வந்துறக்கூடாதுன்னு, அவருடைய குழந்தைய வந்து இவர் தனியா எடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் சைமன் கேரக்டர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷுவலா சில இதுலலாம் காண்பிப்பாங்க. இந்த மாரி ஒரு சில சீன்ஸ்க்கு மட்டும் படத்திலேயே அவங்க ஆன்ஸர் சொல்லியிருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்ம மைன்யூட்டா நோட் பண்ணி, அத வந்து டீகோட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு புரியுது. அது வந்து ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ், காமன் ஆடியன்ஸ்க்கு அந்த மாரியான அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்திக்க முடியுமா? அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இந்த மாரி சீன்ஸ வந்து செட் பண்றப்ப எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த சீன செட் பண்ணிருவாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல அதுக்கான கிளாரிஃபிகேஷன், எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கணும். ஸோ அப்படி குடுத்தா தான் அது நல்லாருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, படம் பார்த்துட்டு போறப்ப நமக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு இன்கம்ப்ளீட் ஷேப்ல அந்த படத்தோட ஃபீல் இருக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபையே இருக்காது. நெறைய கொஸ்டின்ஸ்க்கு நமக்கு பதில் தர, இது என்ன? அது என்னன்னு சொல்லி மண்டைய உடைச்சுட்டே இருக்கும். படம் பார்க்குறப்பயுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெறைய கொஸ்டின் வந்துச்சு. ஸோ அப்ப வந்து நம்ம தான் ஏதோ சைக்கோ மாரி யோசிச்சுட்டு இருக்கோம் போல இருக்கு. பக்கத்துல பார்க்குறவங்கலாம் நல்லா தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் தான் இன்டர்வல் முடிஞ்சதுக்கப்புறம், படம் முடிஞ்சதுக்கப்புறம் தெரிஞ்சுச்சு. அவைங்களுக்கும் அதே மாரியான கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஒரே ஒரு சீன் அந்த 114வது ரூம் நம்பருக்கான சீன்ஸ் மட்டும் தான் கரெக்ட்டா வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அதுக்கான எந்த ஒரு இதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல அதுல யார் இருந்தா? அப்படிங்கிற மாரியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருப்பாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, படத்துல நெறைய லாஜிக் மிஸ்டேக் வந்து டிரான்ஸ்பரன்ட்டாவே யூசுவலா வந்து லாஜிக் மிஸ்டேக் வந்து படத்தோட மிகப்பெரிய மைனஸ் அப்படிங்கிறதே கிடையாது. ஏன்னா, இப்ப இந்த படத்திலே எடுத்துக்கிட்டீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் வந்து கோடாலி இலையில வெட்டிருவாங்க. அவர் அத எடுத்து போட்டுட்டு அடுத்த சீனுக்கு டிராவல் ஆகி போயிட்டு இருப்பாங்க. பட் பிராக்டிகலா நம்ம பார்த்தோம்னா, ஒரு கோடாலி இலையில யாராவது ஒரு ஆள் வெட்டினா, முதுகுல கட்ட போட்டு 3 மாசம் போய் குப்புறக்கு படு அப்படின்னு சொல்லி அடிச்சு துரத்திருவாய்ங்க.
அதே போல வந்து சூப்பர் ஸ்டார் வந்து எல்லாரையும் அடிச்சு பறக்க விடுறது, அவர் மேல ஒரு குண்டு கூட படாம துப்பாக்கியால எல்லாரும் சுடுறது. ஸோ இதெல்லாம் லாஜிக் மிஸ்டேக்கா இருந்தாலும், படத்துல பார்க்குறப்ப அது நமக்கு நல்லா இருக்கும். நமக்குமே அது பிடிக்கும். ஸோ அதனால அது ஒரு பெரிய அளவுல படத்த அஃபெக்ட் பண்ணாது. இந்த லாஜிக் மிஸ்டேக் அப்படிங்கிறது. ஆனா சில லாஜிக் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, படத்த நம்ம பார்த்துட்டு இருக்கிறப்பயே நமக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும். என்னடா ஒரு கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? அப்படிங்கிற மாரி. அது மாரி இந்த படத்துல நெறைய சீன்ஸ் இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கார் சேசிங் கார வந்து பைக்ல சேஸ் பண்ணுவார். அ அந்த ஒரு சீனா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மெயினான ஒரு சீன் பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டர வந்து அடிச்சு கொன்னு புதைச்சுருவாய்ங்க. திருப்பி அந்த கேரக்டர் எழுந்திரிச்சு வரதுங்கிறது வந்து, நம்ம பேய் படம், சாமி படங்கள் இந்த மாரி படங்கள் பார்த்த ஒரு சீன்ஸ வந்து இதுல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சயன்டிஃபிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஸ்ருதிஹாசன் குடுக்குற மாரி தான் இருக்கும். பட் அது வந்து அந்த சீனுக்கு வந்து பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணல. இது மாரி நெறைய டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய லாஜிக் மிஸ்டேக் வந்து இந்த படத்துல இருந்துட்டதுனால, அடுத்தடுத்த சீன்ஸ் பார்க்குறப்ப வந்து திரும்பி திரும்பி அதே விஷயங்கள் நம்ம மண்டைக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி வச்சிருக்காய்ங்க? இதெல்லாம் எப்படி வச்சிருக்காய்ங்க? அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த மாரியான விஷயங்கள்லாம் வீக்கா இருந்ததுனால, மைனஸா இருந்ததுனால, இந்த படத்த வந்து ஒரு புது படமாவோ, இல்ல வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருந்த படமாவோ ஃபீல் பண்ணி பார்க்கவே முடியல. ஸோ இப்ப நான் சொன்ன இந்த வீக்கான போர்ஷன் அண்ட் மைனஸ் இது எல்லாமே ஒரு வகையில பார்த்தீங்கன்னா, அக்செப்டபிள் ஒண்ணு தான். அது எப்ப அப்படின்னா, இத வந்து ஒரு புதுமுகமான டைரக்டர் எடுத்திருந்தாங்களோ, இல்ல வந்து ஒரு புதுமுகமான ஒரு ஆக்டர் நடிச்சிருந்தாங்களோ, அப்ப இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஓகேன்னு சொல்லலாம். பட் லோகேஷ் கனகராஜ் மாரியான டைரக்டர், அதுல சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப, இந்த மாரி அவர் எடுத்து வச்சிருக்கிறப்ப, அத பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அண்ட் அப்படி இருந்துமே இந்த படத்த வந்து 2 1/4 மணி நேரம் நம்மள உட்கார வச்சு பார்க்க வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது சூப்பர் ஸ்டாரும், அனிருத்தும் மட்டும் தான். ஏன்னா, சூப்பர் ஸ்டார் இந்த படத்துல இந்த கதை, இந்த ஸ்க்ரீன் பிளேக்கு சூப்பர் ஸ்டார் இல்லாம வேற யாரும் நடிச்சிருந்தாங்க அப்படின்னா, இந்த படத்த இந்த அளவுக்கு உட்கார்ந்து பார்த்திருக்க முடியுமா? அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். அதுக்குமே மெயின் ரீசன் என்னன்னா, படம் ஃபுல்லாவே சூப்பர் ஸ்டார் டிராவல் ஆவுறாரு. அதுதான் மெயின் ரீசனே. ஒருவேள சூப்பர் ஸ்டாரோட போர்ஷனுமே கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா, அந்த படத்த உட்கார்ந்து பார்த்திருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். அது மட்டும் இல்லாம அனிருத்தோட மியூசிக் தான். ஏன்னா லேகா இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டா இல்லாத சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டாரோட சீன் வந்துரும். ஸோ அதுக்கு மறுபடியும் ஒரு பிஜிஎம் போட்டு டவுன் ஆன பேட்டரிய ரீசார்ஜ் பண்ண மாரி கொண்டு வந்துருவாரு. ஸோ இவங்க 2 பேரும் தான் இந்த படத்த நம்மள கடைசி வரைக்கும் பார்க்கறதுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. மத்தபடி இந்த படத்துல எனக்கு புடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் தான். ஏன்னா இதுக்கு ஆஃப்டர் 2020க்கு அப்புறம் வந்த படத்துல, இந்த சூப்பர் ஸ்டாரோடைய அந்த லுக் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. அண்ட் சூப்பர் ஸ்டாரா இந்த படத்துல அவர் காட்டியிருந்தார். ஏன்னா எந்த விதத்திலயும் அவர வந்து ஸ்பாயில் பண்ணல. அவருடைய டயலாக் டெலிவரியா இருக்கட்டும், ஃபைட் சீன்ஸா இருக்கட்டும், இல்ல எமோஷனலா இருக்கக்கூடிய சில சீன்ஸா இருக்கட்டும், கரெக்ட்டா இதுதான் போதும் அப்படிங்கிற மாரி லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம டெக்னிக்கலா அந்த கேமரா ஆங்கிள் இதெல்லாம் ஆஸ் யூசுவல் எப்போதும் போல லோகேஷ் கனகராஜ் மூவி எப்படி இருக்குமோ அதே போல இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எனக்கு புடிச்சிருந்துச்சு. சரி ஓவராலா அந்த படம் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு ஒரு பிலோ ஆவரேஜான மூவியா தான் இருந்துச்சு. எக்ஸெப்ட் சூப்பர் ஸ்டார் தவிர. ஏன்னா அவர தான் மறுபடியும் நம்ம சொல்லிட்டு இருக்க மாரி இருக்கு. படம் ஃபுல்லா அவர வந்து நல்லா காட்டியிருந்தாங்க. லுக் வைஸா இருக்கட்டும், அவருடைய ஆக்ஷன் வைஸா இருக்கட்டும். மத்தபடி ஸ்டோரி வைஸ் பார்க்குறப்ப இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான். ஸோ இந்த படம் வந்து மத்த ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேனோ, இல்லன்னா வந்து தியேட்டருக்கு போய் படம் பார்க்குறதே ரொம்ப அக்கேஷனலா தான் இருக்கும். படமே நாங்க ரொம்ப பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாரியான கேட்டகரில இருக்கிறவங்களுக்கு, இந்த படம் ஒரு சூப்பர் குட் மூவின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா வந்து தியேட்டர்ல வந்து அந்த கிரவுடு, அந்த சவுண்டு, அதுல இவங்களுடைய சூப்பர் ஸ்டாரோடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த படம் வந்து ரொம்ப சூப்பரான மூவின்னு தான் சொல்லணும். அது இல்லாம நாங்க வந்து கதைய பேஸ் பண்ணி தான் பார்ப்போம். இல்லன்னா வந்து லாஜிக் எதிர்பார்ப்போம். இல்ல லோகேஷ் கனகராஜோடைய அந்த மாநகரம் கைதி அதோட எக்ஸ்பெக்டேஷன்ல போய் பார்க்குற ஆடியன்ஸ் குரூப்பா இருந்தா, இந்த படம் வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மென்ட்ட தான் ஏற்படுத்தும். அண்ட் ஃபைனலா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஒரு மூவி எடுக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் டாஸ்க்னா அதுதான். ஏன்னா இப்ப YouTubeல ஒரு 10 நிமிஷம் வீடியோ எடுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. அதுல வந்து கரெக்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஷூட்டிங்க்கு டேக்குன்னு இப்ப ஓடிட்டே இருக்குது. இப்ப இந்த வீடியோவுமே பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை நாங்க படம் பார்த்தோம். வெள்ளிக்கிழமை ஈவினிங் எடுத்ததா. வெள்ளி, சனி, ஞாயிறுன்னு இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. அநேகமா இது கைதி 2க்கு தான் அத போஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு டேக் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அதோட எடிட்டிங்கு, அதுக்கப்புறம் அப்லோட் பண்றப்ப வரக்கூடிய சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்து ஒரு 10 நிமிஷம் வீடியோக்கே இருக்கு. அப்படிங்கிறப்ப ஒரு பெரிய 2 மணி நேரம், 3 மணி நேரம் படம் எடுக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அதுல வந்து டைரக்டரோட கிரியேட்டிவிட்டி இருக்கு. ஸ்டார்ஸோடைய டேலண்ட் இருக்கு. அப்புறம் டெக்னீஷியன்ஸோட அவங்களோட எஃபோர்ட், ஹார்ட் ஒர்க் இது மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் ஒரு படம் நமக்கு வந்து ரீச் பண்ணுது. ஸோ அதுலலாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா, ஒரு படம் நல்லா இருக்கிறப்ப, அந்த படம் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்றோம். அத என்ஜாய் பண்றோம். அதுக்கு நெறைய பிரைசிங் பண்றோம் டைரக்டர. அப்ப அத ஏத்துக்கிறவங்க, அதேபோல ஒரு படம் நல்லா இல்ல, அதுல சில லூப் ஹோல் இருக்கு, ஒரு சில நெகட்டிவ் ரிவ்யூஸ் குடுக்குறோம்னா, அதையும் ஏத்துக்கணும். நீங்க வந்து குடுத்தா பாசிட்டிவ் ரிவ்யூ தான் குடுக்கணும். நெகட்டிவ் ரிவ்யூவே குடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சில வீடியோஸ் வந்து YouTubeல பார்த்தேன். ஸோ அத பார்க்கிறப்ப எனக்கு இதுதான் தோணுச்சு. ஏன்னா வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாரியான சில இன்டர்வியூஸ் இருக்குது. அத வந்து நீங்க வேற ஒரு ஆங்கிள்ல படத்த பார்க்கணும் அப்படிங்கிற மாரிலாம். என்ன இருக்கோ அத தான் நம்ம பார்க்குறோம். அத வந்து நம்ம டிரான்ஸ்பரன்ட்டா ஒரு காமன் ஆடியன்ஸா எப்படி சொல்லணுமோ அப்படிதான் எல்லாருமே சொல்றாங்க.
ஸோ அதையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா எப்படி? ஸோ இவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. ஸோ வேற ஒரு வீடியோவில் உங்களை சீக்கிரம் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் பாய்.